அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்காய் பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்காய் அம்மா சிற்றம்பலம். சீரோங்கு திருத்துறைசை நமசிவாய குருமரபு சிறக்க வாட்டும் பீரோங்கு சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரபில் விளங்கி நின்று காரோங்கு பெழிற்பொழிற் தலபுராணம் பலபதிகம் கவினச் செய்து பேரோங்கு கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வார். கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வார். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. பலம். கங்கை நதி சடைக்கணிந்த கணவனார் ஒரு கலந்ததனக்கே எல்லால் துங்கமதி கோடிரண்டாயிரம் படைத்த கலியவர்க்கும் துங்கல் முற்றாது அங்கண் நெடும் புவனந்தன் அமைந்தனல் போல் பாசமோடங்குசம் கையேந்தும் மங்களம் மிக்கருள் பேரூர் மரகதவல்லி இருதாள் வனசம் போற்றி போற்றி. சிற்றம்பலம். அடியாற்றல் மக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான்மம்மை நாயன்மார்களது குருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டே சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி. நண்பர்களே, இன்று ஆவணி மாதத்தில மணிவாசக பெருமானுக்காக வைகை கரையை உடைய செய்த வந்தியப்பாட்டிக்கு அருள் செய்த திருநாள் என்று விட்டு திருவிழா என்று சொல்லுவார்கள். மதுரை எம்பதியிலே மிகப்பெரிய அளவில் நடக்கும். வந்திப்பாட்டிக்காக சிவபெருமான் ஒரு கூலியாளாக வந்து வைகை கரையை அடைத்த புனிதமான நாள் இன்றைய நாள். அதனாலதான் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்ட புன் சுமந்த பொன்மேனி என்றார் மணிவாசன். என்ன அழகான பாட்டுதான். பண் சுமந்த பாடலை அவன் தான் படைத்து அருளுகிறான். அவன் கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையாய் இருக்கு. ஒதுவாமூர்த்திகள் நாட்டை ராகம், அதே போல பஞ்சம பெண்ணு புறநீர்மை பெண் பாடினால் எவ்வளவு இனிமை. அந்த பண் சுமந்த பாடலை படைத்தருள்பவன் உலக உயிர்களுக்கு அருள் செய்து வெண் சுமந்த கீர்த்தியை உடையவன். அவன் நெற்றிக்கண்ணை சுமந்தவன். ஆக நெற்றிக்கண்ணை உடைய கடவுள், பண்ணை படைத்த கடவுள், விண் சுமந்த கீர்த்தியுடைய புகழ் உடைய கடவுள் கலி மதுரை மண்ணை சுமந்தான். பண் சுமந்தான், விண் சுமந்த புகழை உடையவன், கண் சுமந்த பெருமான் மதுரை மண்ணை தன் தலையிலே சுமந்தனான். மதுரை மண் சுமந்து
அந்த மண் சுமந்ததற்கு ஏற்ப வந்திப்பாட்டியினிடத்திலே உதிர்ந்த பிட்டுக்களை கூலியாக பெற்று அப்படி அந்த பிட்டை தின்ற பிறகு அந்த வைகை கரையை அடைக்காமல் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது பாண்டியன் பிரம்பால் கையில் முதுகில் அடிபட பாண்டியன் தன்னால் அவன் புல் சுமந்தான். எனவே கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முற்றுண்டு. அக்கோ என்பது பாண்டிய மண். புன் சுமந்த பொன்மேனி அடியார்களுக்காக அடியை வாங்கிக் கொள்ளக்கூடிய கருணாமூர்த்தியரை எவ்வளவு பெரிய கருணையா! இந்த திருவிழா உலக அரங்கில் எங்கேயும் இருக்க அப்படி ஒரு வரலாறு வேற நாடுகள்ல இருக்கான்னு தெரியல. ஆனா நம்ம நாட்டுல அது இருக்கு. அது திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் மண் சுமந்த படலம் என்ற ஒரு படலம் பாரு. அருமையான படலம். இன்னும் நம்ம திருவிழா படம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதுல சிந்திக்க இருக்கிறோம். அதன் பிறகு பாதவூர் அடிகள் புராணத்திலையும் கொஞ்சம் வருது. மாணிக்க வாசகர் சுருக்கமாக காட்டுகிறார். மாணிக்க வாசகர் பின்னால ராமலிங்க அடிகளார் மதுரை மண் சுமந்து நின்றதும் ஓர் மாறன் பிறம்படியால் பொன் சுமந்து கொண்டதும் நின் பொருட்டன்றோ புண்ணியனே. மணிவாசக பெருமானுக்காக மண் சுமந்தார் பிறம்படி. சுந்தரருக்கும் நாவுக்கரசருக்கும் புதிசோறு கொண்டு வந்த வரலாறு பார்த்திருக்கிறோம். ஆனால் 12 திருமுறைகளில் ஒரு அடியாருக்காக வந்திப்பாட்டிக்காக மண் சுமந்ததும் மாறனுடைய பிறம்படிப்பட்ட வரலாறும் பாண்டிய நாட்டில் நடந்த மிகப்பெரிய இன்று ஆசிரியர் தினம் முதலாக குழந்தைகள் தினம் ஈராக பல நாள்களின் ஒரு சிறப்பு போற்றுகிறோம். ஆனால் சிவபெருமானே கூலியாளாக உழைத்த புனித திருநாள் இன்றைய நாள் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட வேண்டியதில்லை. ஆனாலும் உங்களோடு சேர்ந்து அந்த திருவருள் வெளிப்பாட்டை பகிர வேண்டும் என்று நான் கருதினேன். மிக உயர்ந்த திருநாள். எதேச்சையா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற பேரூர் புராண வகுப்பென்று நாம் பணிச்சுமை காரணமாக கர்நாடகா செல்ல வேண்டி இருப்பதால் சரி ஒரு வகுப்பு விட்டா போயிருமே. இன்னைக்கு இது ஆவணி மாசம் புட்டு திருவிழா. இன்றைக்கு உங்களோடு இந்த சந்திப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவருள் கருதியது. விட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்வட வந்திலாத சலக்கனேன் என்று இன்னொரு இடத்திலேயும் மணிவாசகர் போற்றுகிறார். அந்த நல்ல நாளில் மணிவாசக பெருமானும் வந்திப்பாட்டியும் இறைவன் மேல் வைத்த அன்பு நமக்கும் வர வேண்டும். அவனுடைய கருணையை உணர்கிற நல்லருள் இன்றைய நாளிலே ஆலவாய் பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று தொண்டனிட்டு மீண்டும் மீண்டும் வணங்கி இன்றைய புராணத்தை நாம் நண்பர்களே, கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தில இந்திரன் சாபம் தீர்த்த படலம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்தோம். ஆக பேரூரில இருக்கிற சிறப்பும் காஞ்சி மாநதியில இருக்கிற சிறப்பும் உயர்ந்ததாக காட்டியிருக்கிற நிலையை நாம் பார்த்தோம். இந்திரன் சாபம் தீர்த்த அந்த இடத்துல போய் இந்த காஞ்சி மாநதியில எங்க நீராடினார்களோ அந்த இடத்துல போய் நாம் நீராடி பட்டிப்பெருமான் திருக்கோவில்ல சென்று வழிபட்டு ஆன்னையால் விளக்கிட்டால் சுற்றம் கொத்தொடும் இருள் நீங்கும்னார். கொத்தும்னா ஒரு 100 தலைக்கட்டுன்னு வச்சுக்கோங்க.
சுற்றத்தார்கள் இந்த விளக்கு ஏற்றதற்கு அவ்வளவு பெரிய சிவபுண்ணியம். விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினால் பதிர்ச்சியாகும், துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். அந்த விளக்கு பணி என்பது மிக உயர்ந்த பணி. அந்த பசுமையால் இட்டால் குத்தோடு இருள் நீங்கி, அது ஆணவமலை இருள் நீங்கும்னு பண்ணா பாருங்க முனிவர் பெருந்தகை. குருமணி விமானத்து ஏகி உத்தம சிவலோகத்தில் உலப்பரு கற்பம் வாழ்வர். பல கோடி கற்பம் வாழக்கூடிய சிவபுண்ணிய கதையை இந்திரன் சாபம் தீர்த்த படலிலே கச்சியப்ப முனிவர் காட்டியதை நாம் கண்டோம். அப்பொழுது அழகாக அந்த இடத்தை சுட்டுகிற பொழுது கரிகாச்சோழன் படித்துறைக்கு அடுத்து இருக்கிற இந்திரன் படலம் என்று சொன்னார். சொன்னவர் நைமிசாரண்ய முனிவர், சூதக முனிவர். கேட்டவர்கள் நைமிசாரண்ய முனிவர். அவர்கள் மறுபடியும் வணங்கி, சுவாமி, இந்திரன் வரலாற்றை நாங்கள் இறையருளாலும் ஒருவருளாலும் கொஞ்சம் கேட்டுக்கொண்டோம். சோழன் படித்துறைன்னு ஒண்ணு சொன்னீர்களே, அதையும் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம். எப்பொழுதும் பாடம் சொல்லுகிற பொழுது கேட்கிறவர்கள் ஆவலா இருந்தால் பாடம் சொல்லுபவர்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும். மேலும் பாடம் சொல்லுவதால் ஒரு பயன் இருக்கும். அதனால அவர்கள் எல்லாரும் கேட்டாங்க. கரிகாச்சோழ அரையன் நல் துறை ஒன்று ஆங்கு புனல் நதியிடத்தில் உண்டு என்ன சோத முனிவரே புகன்றீர்கள். அனைய சோழன் தனதொரு சரிதம் தன்னை சாற்று என்று கேட்டார். உடனே அவன் சொல்ல தொடங்குகிற பகுதிதான் 18வது படலம். கரிகாச்சோழன் கொலைப்பழி தீர்த்த படலம். ஏதோ ஒரு கொலை செய்திருக்கிறான். அந்த கொலை பழி நீக்கிய இடம் நம்முடைய பேரூர் காஞ்சி மாநதி என்பதை ஆசிரியர் 62 பாடல்கள்ல விளக்கமாக காட்டுகிறார். சோழ நாட்டில் விக்கிரமசிங்கன் என்ற ஒரு அருமையான சோழ மன்னன், அவருக்கு கலிகாலன் என்பவன் ஒரு மகனாக பிறந்தான். அது கரிகாலன் என்று பாடல்ல வருகிறது. மேருமலையிலே புலிக்கொடி நாட்டி பெருமை பெற்றவன் அந்த சோழ பேரரசு. காட்டு விலங்குகளை வேட்டையாட படை வீரர்களோடு சென்றார். உயிரினங்களின் மேல் கருணை இல்லாத அவர்கள் பல்வேறு வகையான விலங்குகளை கொன்றார்கள். ஆனாலும் கூட இந்த விலங்குகளை வேட்டையாடுவதிலே ஒரு நியதியை வைத்திருந்தார். போர்க்காலத்திலேயும் அந்த நியதி உண்டு. காட்டுக்குள்ள போய் வேட்டையாடினாலும் கூட இளமையான விலங்குகளை கொல்லக்கூடாது, பிணியுடைய விலங்குகளை கொல்லக்கூடாது. இளமையான விலங்கு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், பிணியுடையதும் தெரியும். அது சாதாரண எல்லாராலையும் கண்டுகொள்ள முடியலதான். அதையெல்லாம் விட்டு விட்டார்கள். வேட்டை பணி நிறைவானது. கரிகாலன் அவனுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. ஆகவே ஒரு பொய்கை கரைக்கு சென்றான். அங்க பன்றி ஒன்று நீர் பருகி கொண்டிருந்தது. கரிகாலன் அந்த பன்றியின் மேல அம்பு எய்தினான். அந்த பன்றியினுடைய உயிர் பன்றி உடம்பை விட்டு நீங்கிவிட்டது. அந்த பன்றி கொன்ற பிறகு அதிலே இருந்து ஒரு பூதம் எழுந்து வந்தது. இதுல இருந்து பன்றியினுடைய உடம்புல இருந்து பூதம் வந்தது. அந்த பூதம் கூறிட்டு, நான் ஓர் அந்தணன், சுவிருத்தி என்பது என்னுடைய பெயர். நான் உலக நூல்களிலே சொல்லக்கூடிய பிரம்மச்சரியம், கிரகஸ்தம்,
வானப்பிரஸ்தம், அதன் பிறகு சந்நியாசம். இதுல நான் குடும்பத்தை விட்டு வானப்பிரஸ்த நிலையை அடைந்தேன். என்னுடைய மனைவியும் சுற்றத்தினரும் காட்டுக்கு வந்தனர். வானப்பிரஸ்தம் செய்கிற பொழுது அங்க வந்து விட்டார். அவர்களிடத்தே இருந்து நான் தப்ப வேண்டும் என்பதற்காக பன்றி வடிவம் கொண்டு வந்தேன். நீ என்னை கொண்டு விட்டாய். அப்பொழுது அந்த பூதம் சொல்லிட்டு, உன் நாடு உனக்கு இல்லாமல் போகும். இந்த பூத உருவத்துடன் உன்னை விடாமல் தொடர்ந்து வருவேன். நான் உன்னை விட்டு அகல மாட்டேன். மன்னன் மிகவும் வருந்தினான். அந்தணர்களை அழைத்து, இந்த சாபத்திலே இருந்து மீண்டு வர வழி ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், இறைவன் எழுந்தருளி இருக்கிற தலங்களை தரிசித்தால் நீங்கும் என்று. ஆனால் வாழ்க்கையில ரொம்ப கட்டாயமானது தல யாத்திரை. இப்ப பரவாயில்லை, நவகிரக தலங்கள், நவகோடி தலங்கள் என்றெல்லாம் தல யாத்திரை அளித்து செல்லக்கூடிய டூரிசம் நிறைய இருக்கு. நல்ல பண்புடையவர்கள் பாடல் பெற்ற தலங்கள் தல யாத்திரை செய்வார். அந்தந்த தலத்துல போய் அந்தந்த தலத்துல இருக்கிற பெருமானுடைய கருணையை நினைந்து தல தேவாரத்தை பண்ணோடு பாடலாம். கொஞ்சம் வரலைன்னா நல்ல ஓதுவா மூர்த்திகளை வைத்துக் கொள்ளலாம், நாமே பாடலாம். அப்படி பல தல யாத்திரை செல்லும். அதன் பிறகு தல யாத்திரை நிறைவாகிவிட்டால், ஓரளவு வயது அதற்கு உடன்படவில்லை என்று சொன்னால் சிரமப்பட்டு போகக்கூடாது. வீட்டுல இருந்து கொண்டு அந்த தலத்துக்கு போன நினைவு நிச்சயமாக வரும். அதை நினைந்து கொண்டு, பெருமானே, உடம்பு நன்றாயிருக்கிற பொழுது உங்களை நான் வந்து வழிபட்டேன். இப்பொழுது எனக்கு அது உதவியாக இல்லை. எனவே நான் இங்கே இருந்து அந்த தல தேவாரத்தை ஓதுகிறேன். தாங்கள் அங்கே இருந்து இங்கே எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று நீங்கள் வேண்டினால் அந்த பெருமான் வருவார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்பதே திருநாவுக்கரசருடைய அருள் வாக்கு. திருவிளையாடற் புராணத்துல கூட மன்னனை இழந்த மக்கள் இளவரசனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று கருதிய பொழுது அங்கே மன்னனுடைய அந்த பொருள் வைப்பறையில் எந்த பொருளும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாரும் சொக்கநாத பெருமானிடத்திலே போய் நம் குறைகளை சொல்லுவோம் என்று புறப்பட்டனர். கோவிலுக்குள்ள போகல, முன்னால போகிற பொழுதே சொக்கநாத பெருமான் வணிகன் வேடத்துல வந்ததாக திருவிளையாடற் புராணம் நமக்கு கூறுகிறது. மாணிக்கம் பெற்ற படலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட தேவாசிரிய காவணத்திலே இருக்கிற அடியார்களை வணங்குவதற்கு சிவபெருமானிடத்திலே வரம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் தியாகராஜாவுடைய மூலட்டநாதர் கோவிலுக்குள்ள போனார். அதுக்கு தேவாசிரிய காவணத்துக்கு அடுத்து ஒரு வாயில் இருக்கிறது. அந்த வாயிலுக்கு போகிற பொழுது இவருடைய எண்ணம், இந்த தேவாசிரிய காவணத்திலே இருக்கிற அடியார்களுக்கு நான் அடியனாக ஆவது என்னால் என்று எண்ணினார். இவருக்கு யான் அடியனாக பண்ணினால் என்னாலோ என்று பரமர்தாள் பரவினார். சுவாமி என்ன பண்ணார் தெரியுங்களா? மூலட்டநாதர் கருவறையில் இருந்து கோபுரத்துக்கு வந்து விட்டாருங்க. அவருடைய திருவடியை புகழ்ந்து சேக்கிழார் பெருமான் ஏறத்தாழ ஒரு 5-6 பாடல்களிலே திருவடியின் பெருமையை போற்று. எனவே அந்த பெருமான் சொல்லலாம் என்று இருந்தது போல அந்த அந்தணர்கள் எல்லாம் கரிகாச்சோழனிடத்திலே, நீங்கள் இறைவன் இறைவியோடு எழுந்தருளிக்கிற தலங்களை தரிசியுங்கள் என்று கூறினான். சோழன் பல்வேறு தலங்களை வழிபட்டான். இப்படி இவர் தல யாத்திரை செய்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணசூலன் என்ற ஒருத்தன்
அந்த நேரத்துல சோழ நாட்டை கைப்பற்றிக் கொண்டார். இத்தகைய செயல் நடந்த இந்த நேரத்தில் கைலை மலையில உமாதேவியாரின் ஏவல் பெண்டிர் 7 பேர் நந்தவனத்துக்கு பூ எடுக்க சென்றனர். அங்கு வந்த கந்தர்வனிடத்துல காதல் கொண்டவர். பூ எடுக்கிற நேரத்துல மனதை உருவடிப்படுத்தி மலரெடுத்துக் கொண்டு உமாதேவி இடத்திலே வந்தார்கள். காலம் தாழ்ந்து வந்த காரணத்தை அறிந்த உமையம்மையார் மானுட பெண்டிராக பிறந்து நீங்கள் விரும்பியவாறு நடப்பீர் என்று அருள் செய்தார். அதை கண்டு அஞ்சி அந்த பெண் மக்கள் எங்களின் தவறை உணர்ந்து நாங்கள் வேண்டுகிறோம், தாயே பொறுத்துருள வேண்டும் என்று 7வரும் வேண்டினார்கள். அவர்களுக்கு இறங்கிய கருணாமூர்த்தியாகிய அருளாகிய அம்மை திருவரங்கத்திலே சார்ங்கபாணி சந்திராவதி என்போர் இல்லற வாழ்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் 7வரும் மக்களாக பிறந்து போகங்களை அனுபவித்துக் கொண்டிருங்கள். கரிகாலன் என்பவன் தன் கொலைப்பழியை தீர போருக்கு செல்வான். அவனோடு போருக்கு செல்லுங்கள், அங்கு உங்கள் சாபம் தீரும் என்றவர். கரிகாலன் பல தலங்களையும் வழிபட்டு புண்ணிய நீர்நிலையில் நீராடி அப்பொழுதும் கொலைப்பழி நீங்காது இருக்கும். அந்த சமயத்தில் நாரதருடைய சந்திப்பு அவருக்கு மன்னனை பார்த்து, கரிகால் சோழனை பார்த்து நாரதர், அஞ்சாமல் இரு, உன் துன்பம் தீர வழி சொல்லுகிறேன் என்று ஆறுதல் கூறி, என்னுடைய சிந்தையை விட்டு நீங்காத தலம் ஒன்று உண்டு, அது அரசவனமாகிய பேரூர் ஆகும். அங்குள்ள காஞ்சி ஆற்றிலே நீராடி பட்டிப்பெருமானை வழிபட்டால் துன்பம் நீங்கும் என்று நாரதர் கரிகால் சோழனுக்கு கூறினார். மன்னன் ஆனை வழிபட்ட, சிலந்தி வழிபட்ட திருத்தலமான ஆனைக்காவை வழிபட்டு அங்கே இருந்து புறப்பட்டார். மகளிர் 7வரும் தம் வரலாற்றை கூறினர். அவர்களோடு கரிகாலன் பேரூருக்கு வந்து சேர்ந்தார். பேரூருக்கு வந்து சேர்ந்தார். ஓடுகின்ற காஞ்சி ஆற்றில் மன்னனும் மகளிர் 7வரும் நீராடினர். பல வகையான தானங்களை செய்தனர். திருக்கோவிலில் இறைவனை வழிபட்டனர். மன்னனுக்கு கொலைப்பழி நீங்கி, மகளிர் 7வருக்கும் சாபம் நீங்கியது. இறைவன் நேரே தோன்றி அருள் புரிந்தான். இது இந்த 64 பாடல்களினுடைய சுருக்கப்பகுதி. முதல் பாடல், பொன்னி மாநதி புறக்கும் பூம்பனை நன்னர் நாட்டினை நன்று காத்துவாள், மன்னர் தம் குலம் வந்து தோன்றினான் தென்னர் அஞ்சு விக்கிரமசிங்கனே. பொன்னி என்பது காவிரி ஆற்றுக்கு ஒரு பெயர். பொன்னி பெரிய புராணத்துல நாம கேட்டிருக்கிறோம். நல்ல காவிரியா இருப்பது பாய்ந்து பழம் பெருக்கக்கூடிய வயல்களை உடையது சோழ நாடு. மாநதி, காவிரி என்ற பெரிய ஆறு. புறக்கும்னா காப்பாற்றும் அர்த்தம், காத்தலுக்கு புறத்தல்ல. பூம்பனை நன்னர் நாட்டினை நன்று காத்துவாள், மன்னர்தம் குலம். அந்த சோழ நாட்டில வாழக்கூடிய மக்களை எல்லாம் நன்கு காப்பாற்றியவன். தென்னர் அஞ்சு, தென்னர்னா பாண்டியன் அர்த்தம். பாண்டியன் பயப்படும்படி அஞ்சுமாறு சோழர் குலத்துல தோன்றியவன் விக்கிரமசிங்கனே என்று முதல் பாடல்ல விக்கிரமசிங்கன் சோழகுடியில் தோன்றியதை காட்டினார். 2வது திருப்பாடல், அனைய மன்னவன் அறத்தின்
அறத்தின் பெற்றினால் கனை கடல் புவி கலியின் நீங்குற இணைதலில் கலிகாலன் என்பவன் தனையனாய் அவன் சார்பில் தோன்றினான். அனைய மன்னவன் அறத்தில் பெற்றினால் அத்தகைய விக்கிரமசிங்கன் சிறந்த அறங்களை செய்தார். அறத்தின் பெற்றினால் கனை கடல் புவி கலியின் நீங்குற, அப்படி அறம் செய்த காரணத்தினாலே ஒலிக்கின்ற கடல்கள் சூழ்ந்திருக்கு இந்த உலகம். கனைன சத்தும் கடல், சத்திக்கின்ற ஆரவாரம் மிகுந்த கடல் சூழ்ந்த புவி இந்த உலகம். கலியின் நீங்குற, கலி என்பது துன்பம். இந்த உலகம் துன்பம் நீங்கும் பொருட்டு இணைதலில் கலிகாலன் என்பான். ஆக இணையில்லாத கலிகாலன் என்ற ஒரு மகன் தனியனாய், தனையனாய், தனையன் என்று சொல்ல மகன் என்று தனையன், தனையனாய் அவன் சார்பில் தோன்றினான், அவருக்கு மகனாக வந்தான். முதல் பாட்டுல சோழர் குலத்துல விக்கிரமசிங்கன், இரண்டாவது பாட்டுல அந்த விக்கிரமசிங்கனுக்கு மகன் கரிகாலன், கலிகாலன், கலியை நீக்கக்கூடியவன். இது துன்பத்தை போக்கக்கூடிய ஆற்றலுடையவன். கலி என்பது துன்பம். காலன் யமனுக்கு யமன் என்பதை போல துன்பத்திற்கு காலனாக இருக்கக்கூடிய கலிகாலன் என்பவனை பின்னால இனி வரக்கூடிய பாடல்கள்ல கரிகாலன் என்றே ஆசிரியர் பாடியிருப்பதை கொஞ்சம் நாம நினைவில் கொள்வோம். மூன்றாவது திருப்பாடல். மகம் இயற்றிய மதலை எண்ணில புகரில் கல்வியில் பொருது வென்று வென்று இகழ் செய் வேலினான் எளிதில் நாட்டிய புகழ் செய் தம்பமும் புகழ் கொணாதவே. மகம், மகம் இயற்றிய மதலை, நல்ல வேள்விகள் பலவற்றை செய்தார். அப்படி வேள்விகள் பலவற்றை செய்த அந்த மகனான கலிகாலன் எண்ணில, மூணாவது பாட்டு காமிங்க, எண்ணில புகரில் கல்வியில், பலதரப்பட்ட கல்விகளை அவன் படித்தான். புகரில் கல்வியில் பொருது வென்று வென்று இகழ் செய் வேலினான், பகைவரை போரில் வென்று வென்று வெற்றி தோல் புகழ் செய் தம்பம், தம்பம்னா தூண் அர்த்தம். அவன் போரில வெற்றி அடைந்து வெற்றி அடைந்து அந்த வெற்றியின் ஞாபகமாக அமைத்திருக்கிற தூண் நிறைய உண்டு. புகழ் செய் தம்பமும் புகழ் ஒண்ணாதே, அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது. புகழொணாது, சொற்களால் சொல்ல முடியாது என்றார் மூணாவது. நான்காவது திருப்பாடல். நான்காவது பாடல் காமிங்க. வேங்கை வார்கொடி மேரு மால்வரை தாங்க ஏற்றினான் சகமெல்லாம் தொழும் தீங்கில் காஞ்சி மாநகர் செறிந்த கான் நீங்க நற்குடி நெறிவினல் அரோ. வேங்கை என்பது புலி. வார்கொடி புலிக்கொடியை மேரு மால் வரை தாங்க ஏற்றினான். அந்த புலிக்கொடியை மேருமலையிலே ஏற்றியவன். அவ்வளவு பெரிய வெற்றி உடைய சகமெல்லாம் தொழும் தீங்கில் காஞ்சி மாநகர். சகம்னா உலகம் அர்த்தம். சகமலால் அடிமை இல்லை. அப்புறம் சாமி தேவா உலகமெல்லாம் தொழுது தீங்கில்லாத காஞ்சி மாநகரை சுற்றி செறிந்த கான் நீங்க
அந்த காஞ்சி மாநகர் சுற்றியும் நல்ல காடுகளாய் இருந்து அவையெல்லாம் நீங்க நற்குடி நிறுவினன் நற்குடி வேளாயிரர் 48,000 வரை குடியேற்றினார். நற்குடி நிறுவினான் அரோ. ஆக சோழன் இப்படி 48,000 மக்களை குடியேற்றிய வரலாறு சிலப்பதிகாரம், கலிங்கத்துப்பரணி, பெரிய புராணம் ஆகிய நூல்களிலே இதற்கு சான்றாக அங்கங்க அந்த பெரியவர்களும் பாடிவிட்டிருக்கிறார். குன்று போலும் மாமதில் உடை ஊக்கிய குடியிருத்தின கொள்கையின் விளங்கும் என்று பெரிய புராணத்திலையும் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த சோழன் அரசாட்சி அடுத்த பாடல் 5வது பாடல்ல காட்டுது. ஆறில் ஒன்றுகொள் கடமை அன்றினார் வீர வென்றுகொள் வெறுக்கை உள்கினால் ஏறு வன்பொருள் எய்திடும் பொருள் கூறு 4 அறங்கள் குறுத்துளான். மக்களிடத்திலே இருந்து 6ல் 1 வாங்கிய வரி. 6ல் 1 கடமை அன்றினார். மக்களிடத்துல 6, அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். தென்புலத்தார், விருந்து, தெய்வம், ஒக்கல், தான் என்று 5புலத்தார் 6 ஓம்பல் தலைவர். அப்படியே சேக்கலார் வருமா? அரசு கொள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி. என்ன அரசாட்சி பாருங்க. மக்களிடத்துல பூரா பணத்தையும் வாங்குறது இல்லை. 6ல் ஒரே பொருதான் வாங்கினார். 6ல் 1 கடமை அன்றினார். 2வது வீர வென்றுகொள் வெறுக்கை. பகைவரை வென்று கொணர்ந்த செல்வம். இந்த 2 செல்வம் ஆச்சு. 3வது உள்கினால் ஏறு வன்போடு எய்திடும் பொருள். உள்கினால் ஏறு வன்பொருள் எய்திடும் பொருள். அது வெறுக்கை ஒழுகினால் ஏறு வன்பொருள். யார் யார் சொத்துக்கு வாரிசு இல்லாம உடையவர் இல்லாம அந்த சொத்து அரசாங்கத்துக்குரியது. அந்த பொருள் நான் எய்திடும் பொருள். எய்திடும் பொருளாவது நாட்டு மக்கள் வாழுகிற காலத்திலே சுங்கம் வைப்பார்கள். அந்த சுங்கமாக வந்த பொருள் ஆகிய 4 பொருள்களையும் கொண்டு என்ன செய்தார்? கூறு 4 அறங்கள் கூர்ந்துளான். யாரு? விக்கிரமசிங்கனுடைய மகன் கலிகாலன். இது போல பலவிதமான அறங்களை மகன் அறம் செய்ததுக்கு காரணம் என்ன? தந்தை அறம் செய்து வாழ்ந்தார். ஆமா, 2வது பாட்டுல அணைய மன்னவன் அறத்தில் பெற்றினால். மன்னனே மிகுந்த அறம் செய்திருக்கிறார். அதனால் கிடைத்தவன் தான் கலிகாலன். அப்ப அப்பாவுடைய புத்தி யாருக்கு வந்துருச்சு? மகனுக்கு. அறங்கள் கூர்ந்துளான். ஆக பெற்றோர்கள் செய்த அறத்தை விடாது செய்ய வேண்டும். பெற்றோர்கள் வாழ்க்கை எளிமையாக இருக்கும். நம் வாழ்க்கை நாகரீகம் என்ற பெயரிலே ஒரு நெறிதவறிய வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியுமே தவிர நம் மூதாதையர்களைப் போல் எளிய நேர்மையான வாழ்க்கை இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்துல எப்படி நீ சரி பண்றதுன்னே தெரியும். இரவு நேரம் திருமண வீடுகள்ல எல்லா வீடுகள்லயும் சாதம், குழம்பு, ரசம், மோர், அப்பளம், ஒரு பொரியல். செலவே ஆகாது. அடியோட மாறி போய்விட்டோம்.
சிற்றுண்டி வகைகள் என்று 30-40 வகைகளை போட்டு சாப்பிடுகிறவர்களுக்கும் எதை சாப்பிடுவதென்று தெரியாமல் சாப்பிட்டு வயிற்றை கொஞ்சம் கெடுத்து தயார் பண்ணுகிற பொழுது எத்தனை பேர் வருவார்கள் என்று தெரியாம 5000 பேர் வருவார் என்று சமைத்தால் சில நேரம் 10,000 பேர் வந்து திக்குமுக்காட சில பேருக்கு சோறு இல்லாம 5000 பேர் வருவார் என்று சமைத்து 2000 பேர் வர 3000 உணவுப் பொருள் வீணாக்க இதை பற்றி நாட்டில் யாரும் கவலை கொள்வதாக. அப்ப குழம்பு ரசம் மட்டும் கொஞ்சம் கூடுதலா வைப்பார்கள். சாதம் 10ல கூட்டம் வருதுன்னா உடனே 10 கிலோ 20 கிலோ என்று உடனடியாக போட்டு சமைப்பதை நான் பார்த்திருக்கிறேன், உடன் இருந்திருக்கிறேன். ஆனால் இன்றதெல்லாம் போய்விட்டது, என்ன செய்வது? எனவே இந்த அரசாட்சி செய்வதல்ல, 4 வகையில கிடைத்த பொருள்களை அறங்கள் கூர்ந்துளான். கூர்ந்துளான்னா அறத்தை மிகுதியாக செய்தான். அதுக்கு அவங்க அப்பாவும் அறம் செய்தார், மகனும் அறம் செய்தார். இல்ல சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு, தர்மம் செய்தால் இன்னது வரும் என்று தர்மம் செய்கிற மரபு உண்டு. எல்லாரும் தர்மம் செஞ்சா இது பண்ணுனா இது வரும் என்று எண்ணி தர்மம் அறம் செய்யக்கூடிய பண்பு நலன் தான் நாட்டில் இருக்கிறது. ஆனால் ஒருத்தன் அறம் செய்கின்றான், இந்த அறம் செய்வதால் எனக்கு இன்னது வரும் என்று நான் கருதி செய்யவில்லை, என் பெற்றோர்கள் செய்தார்கள், அவர் பெற்றோர்கள் செய்தார்கள், அவர் பெற்றோர்கள் செய்தார்கள், அவர் பெற்றோர்கள் செய்தார்கள், அந்த பாரம்பரியத்தில் வந்த நான் தர்மம் செய்யாமல் இருப்பது முறை அல்ல. என் மூதாதையருக்கு ஒரு அறிமுகம் அடையாளமே எங்கள் மூதாதையர்கள் செய்த அறத்தை நாளும் செய்வதுதான். அவன் வருவது புண்ணியம் வருவது 2வது என்று சொல்லிவிட்டார். எதிர்பார்க்காத தர்மம் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியும். எங்காவது உங்களை மாதிரி சில பேர் உட்கார்ந்தால் இந்த வகுப்புகள்ல படிச்சது என்னைக்காவது ஒண்ணு ஞாபகம் வர சிந்திக்கிற வாய்ப்பு தான் கிடைக்குதே தவிர நடைமுறைப்படுத்துவதற்குரிய வினை நமக்கு கூட்டு வைக்கிறது. எனவே விக்கிரமசிங்கனும் அறம் செய்தார். அதனாலதான் ஆசிரியர் அறத்தில் பேற்றினால் கரிகாலன் தோன்றினார். அவனே எதுல வந்தவன்? அறத்தின் காரணத்தால் வந்தவன். அப்ப அவனுடைய செல்லுக்குள்ள என்ன போயிருக்கோம்? அறம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் போயிருக்கு. சக்கரை ஜீன்ல வருதுன்னு சொல்றாங்க, பிபி வருதுங்கிறாங்க. ஆனா தந்தையார் செய்த அறம் வருவதாக எங்கேயும் சொல்வதை காணமே, புராணங்கள்ல தான் பார்க்க முடியும். எனவே அறத்தின் பெற்றினால் இவன் என்ன செய்தான்? 6ல் ஒன்றுகொள் கடமை அன்றினால் வீர வென்றுகொள் வெறுக்கை உள்கினால் 7 வன்பொருள் எய்திடும் பொருள். இப்படி 4 வகையில வரக்கூடியவைகளை வைத்துக் கொண்டு அறத்தை செய்தேன். அரசனுக்கு இறைப்பொருள் 6ல் ஒன்றாயிற்று. அது 6 என்ன? 5 பொருள் தென்புலத்தார், விருந்து, தெய்வம், ஒக்கல், தான் என்ற 5 ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஆளக்கூடியவர்கள் அந்த 5 செயல்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள்ல 6 கூறா பிரிச்சுக்கணும். 60 ரூபாய் வருது என்றால் 10 10 10 10 10 10 6 10. ஒரு 10 அப்பா அம்மாவை பூசை பண்றதுக்குனே ஒதுக்கியாகும். அப்பாவுக்கு வேண்டிய அவர் செய்த தர்மங்கள் செய்வதற்காக. இன்னொரு 10 புதுசா வர்றவங்களுக்கு சோறு போடும். நம்ம வீடுகள்ல
உறவினர்கள் வந்தாலே கொஞ்சம் கிறக்கமாயிடுச்சு. புதிதாக வரவர்கள் விருந்து என்பதற்கு புதிது என்று பெயர். அதுக்கு ஒரு 10 ரூபாய். பிறகு இறை வழிபாட்டிற்கென்று 10 ரூபாய். சுற்றத்தார்கள் ஒக்கலுக்கு 10 ரூபாய். விருந்து வேற, ஒக்கல் வேற. ரெண்டையும் ஒன்னா குழப்பிக்க கூடாது. இன்னைக்கு ஆவணி பெட்டு திருவிழா ஒரு 2 கலா போட்டு பொங்கல் சாதம் பண்ணி நான் கோவில்ல கொடுப்பேன். இந்த விருந்துன்னு பேருங்க. வாய்ப்பமைந்தா வடபாயாசம். இல்லைன்னா கொஞ்சமா. நான் ஒரு முறை ஒற்றியூர் திருத்தலத்துக்கு சென்றிருந்தேன். தல யாத்திரையாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் உங்களால கொடுத்தார். உண்மையை சொல்லுங்க. அப்படி போகிற பொழுது காலை நேரம் 7:30 மணி இருக்கு. சுவாமி வழிபாடு செய்து கொண்டு நாங்கள் ஒரு 10-15 பேர், அநேகமா 20 பேர் சென்றிருப்போம். ஒரு அம்மா சாதாரணமா கூலி வேலை செய்யக்கூடியவர், மிகுந்த செல்வமுடைய மூதாட்டியாக தெரியவில்லை. எண்ணெய் கண்டு சில நாள் இருக்கும் தலையில. அந்த அம்மா ஒரு இவ்வளவு பெரிய அடுக்கு, ஒரு கரண்டி, கொஞ்சம் தொன்மை வந்தார்கள். ஐயா எல்லாம் சாமிக்கு தரிசனம் பண்ணவங்க எல்லாம் வாங்க ஐயா, பிரசாதம் வாங்கிங்க. சாமி கிட்ட நெய்வேதியுமே பண்ணலீங்க. கோபுரத்தை பார்த்தால் ஒற்றியூரப்பா ஏற்றுக்கொள் என்றார். இவ்வளவுதான் சாமி வாங்கி காட்டாரு. பாத்திரத்தை இப்படியே தெரிஞ்சு காமிச்சார். என்ன தர்மம்ங்கிறீங்க? வந்தார்கள் வரிசையா. ஒரு கரண்டி போட்டார். நல்ல விளம்பரி பண்ண நண்பர்களே, ஒரு கரண்டி சாதம் சாப்பிட்டது மதிய வரைக்கும் பசிக்கல. அது அப்படி தேனா நெய்யொழுக போட்டார். சாப்பிட்டவன் சொல்ற நல்ல கசகசன்னு வெந்த பாவம், மிளகு நல்லா போட்டு அழகான அளவான தண்ணி வெந்து நெய் மிதக்க அப்படி ஒரு கரண்டி போட்டாங்க பாருங்க. தேவாமிர்தம் சூடு பறக்குது. அப்படி அதான் விருந்து. ஒக்கல் கணவன் வழி சுற்றத்தார்கள், மனைவி வழி சுற்றம், எல்லாரும் ஒரு போல பார்க்க. இதே படிச்சு முடிக்கல, அப்புறம் ஜென்மம் என்ன வராமையா இருக்கும்? எதை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க? ஒக்கல். அதன் பிறகுதான் நமக்கு வீடு கட்டுறதுக்கு, தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுக்கு, இப்படி 5. இன்னொரு பங்கு அரசுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள், தண்ணி வரி, வீட்டு வரி, இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும். இதுதான் 6 பங்கு. இது அப்படியே சேக்கலார் காட்டுகிற பொழுது, அரசுகள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணினார் பாருங்க. அறத்துக்கு முதல்ல கொடுக்கலாமா, கவர்மெண்ட்டுக்கு முதல்ல கொடுக்கலாமா? ஆனா சேக்கலார் காட்டுகிறா, கவர்மெண்ட் கட்டுற கப்பத்தை முதல்ல கட்டிடணுமா, எஞ்சி இருக்கிற காசில் 5ஆ பிரிச்சு வச்சுக்கணுமா. அது 5ஆ பிரிச்சிடணும். அப்புறம் மொத்தம் எத்தனையாச்சு? 6 கூறு. 6ல ஒரு கூறு தான் வீடு கட்டுற காசு. நமக்கு துணி எடுக்கிறக்கு, மருத்துவ செலவு எல்லாம் எத்தனை கூறு? ஒரே கூறு. 10 ரூபாய். 60 ரூபாய் வெளியே போயிடுச்சு. சந்தேகம் வரும், சாமி 60ஐயும் போட்டாலும் கடன் வாங்க வேண்டியதா இருக்குது. இந்த 10% வச்சுட்டு எப்படி சாமி ஓட்டினாங்க? அதுல ஒரு சுவை இருக்கிறத பாருங்கள். 10 விழுக்காடு நமக்கென்று எடுத்து வைத்துக் கொண்டு 50 விழுக்காடு நாம் அறம் செய்தால் அதன் புண்ணியம் 50 விழுக்காடு நமக்கு வந்து சேரும். 50 விழுக்காடு நமக்கு எடுத்து வைத்துக் கொண்டு 10 விழுக்காடு தர்மம் செய்வோமா, ஆனால் இந்த 50 விழுக்காடு வீணா போயிடும். 10 விழுக்காடு அறம் தான் நமக்கு வந்து சேரும். அப்புறம் கோவை மெடிக்கல் லைன் நிக்காம என்ன? என்னமோ இந்த உண்மையை கேட்கிற அளவாவது தவம் இருக்கு.
ஏறத்தாழ சோழனும் அப்படித்தான் ஆண்டது. இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சோழனால் உருவாக்கப்பட்டது. இட வரையறை என்பது சோழனால் உருவாக்கப்பட்டது. நதிநீர் திட்ட இணைப்பு சோழனால் உருவாக்கப்பட்டது. சோழ பேரரசு தமிழகத்திற்கு செய்திருக்கிற அந்த தியாகம் மிக உயர்ந்தது. அப்படி அந்த சோழ வம்சத்துல ஒருத்தன் கலிகாலன் ஆறில் ஒன்றுகொள் கடமையன்றினார் வீறு வென்றுகொள் வெறுக்கை உள்கினால் ஏறு வன்பொருள் எய்திடும் பொருள் கூறு நான்கிலும் அறங்கள் கூர்ந்துள்ளார். இதுல அறத்தை மிகுதியாக செய்தார். அதுல உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் திருப்பொருளும் வேந்தன் பொருள் எதெது பொது உடைமை என்பதை வள்ளுவனே காட்டியிருப்பதை. அடுத்த பாட்டு ஆக்கம் இல் குடிக்கி. ஆறாவது பாட்டு ஆக்கம் இல் குடிக்கி ஆறில் ஒன்றையும் தேக்கி வையகம் செகிப்பறித்தனன். ஆக்கமில் குடியினார் எல்லா குடிகளையும் நன்றாக அவன் பாதுகாத்தான். ஆறில் ஒன்றையும் தேக்கி ஆறில் ஒன்று போக ஏனையவற்றை மக்களுக்கு உரிமையாக்கினான். தேக்கி வையகம் செகிரிப்பறித்தனன். உலக ஆட்சியில் சிலிர்ன தோல் தன் தோளிலே சுமந்தான் கலிகாலன். அடுத்த பக்கம் அப்படி ஆறில் ஒன்றையும் மக்களுக்கு ஆக்கி வையகத்தை தோளில் சுமக்கக்கூடிய நாளில் காக்கும் நாளையில் இப்படி ஆட்சி புரியக்கூடிய நாளில் கானில் பல் விலங்கு ஊக்க நோக்கு வேட்டைக்கு உண்ணினான். பல விலங்குகள் செய்யக்கூடிய கொடுமையை நோக்கி காட்டுக்கு வேட்டையாட செல்ல எண்ணினான். அடுத்த பாட்டு தெள்ளிய மணி புனல் சென்று தோய்ந்தவன் ஒள்ளிய செங்கடன் ஊழில் ஆற்றினான். அள்ளொளி பொற்களத்து அமுதம் துய்த்தனன் கொள்ளரு வலைக்கணன் கொண்டணிந்தனன். காட்டுக்கு போக வேண்டும் என்று எண்ணிய உடனே முதல்ல என்ன செய்தார்? தெள்ளிய மணி புனல் சென்று தோய்ந்தவன். தெள்ளுதல் தெளிந்த என்று பொருள். நல்ல அழகான நீரில் காலையில எழுந்து குடித்து தெளிந்த நீர் தெள்ளிய தெள்ளும் கடலுக்கு சென்றுவதாய் கொத்து. அது என்ன தெள்ளுதல்? அதுக்கு முன்னால வரை வந்தீங்கன்னா தெரியும். உள்ளத்து உறுதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடல். உள்ளத்திலே இருக்கக்கூடிய துயர்கள் ஒன்று கூட விடாம தூக்கி வீசக்கூடிய ஆற்றலுடைய திருவடி என்று போற்றினார் மணிவாசகர். உள்ளத்து உறுதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுவதாய் கொத்து. அது மாதிரி உடம்புல இருக்கிற சோர்வை எல்லாம் தூக்கி வீசக்கூடிய நீர் தெள்ளிய மணி புனல். இன்னைக்கும் ரொம்ப சோர்வா இருந்தா இல்ல சுண்ணாம்பு அடிச்சுட்டு வர்றாங்க வீட்டுக்குள்ள போய் தண்ணிய நல்லா அடிச்சு முகந்தேய கழுவுனா போதும். வண்டி ஓட்டுறவங்க கூட தூக்கம் வந்தா தண்ணியில எல்லாம் மூஞ்சிய கழுவுறாங்க. அது தெளிவிக்கிறது ஆற்றலுடைய. தெள்ளிய மணி புனல் சென்று தோய்ந்தனன் உள்ளிய செய்கடன் ஊழில் ஆற்றினான். அன்றைய நாட்கடமைகள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் உறவினார். அள்ளொளி பொற்களத்து அமுதம் துய்த்தனன். நல்ல பொன்னாலாலே சோழ அரசர் நம்ம வீடுகள்லயே சில பேருக்கு தங்க வட்டல் இருக்கிறத நான் 2 வீடுகள்ல பார்த்திருக்கேன். வெள்ளி வட்டல் இருக்கிறத பார்த்திருக்கேன். சாதாரண சில்வர் வட்டல். இன்னும் சில வீடுகள்ல அலுமினிய பிளேட். இன்னும் கொஞ்சம் பக்தியுடையவர்கள் வீட்டுல இந்த உலோகம் இல்லாமல் வாழை இலை.
வாழை இலை சிறந்த பிளேட். அதுல சாப்பிடுறது உடம்புக்கு மிகுந்த ஆரோக்கியம். இப்பொழுது மன்னனுடைய வீடாச்சா, பொற்களத்து அமுதம் தித்தனன். அது அந்த தங்க வட்டல் எப்படி இருந்தது? நமக்கு அந்த தங்க வட்டல் தங்காது. நமக்கு இருக்கிற கஷ்டம் தங்க வட்டல தக்க வைக்க முடியுமா? ஒளியுள்ள பொற்களம் அமுதம் தித்தனன் சாப்பிட்டான். கொள்ளரு விளைக்கலன் கொண்டணிந்தனன். நல்ல விலைமதிப்பற்ற அணிகலன்களை உடலிலே அணிந்து கொள்ள. உடுப்புவன் அவன் கவயவம் கொண்டு உடலம் போர்த்தனன். 8வது பாட்டு. தொடுப்புறு கழல் கழல் துலங்க யாத்தனம். நடுப்பரும் படைஞரும் வலையும் தன் புடை அடுப்ப ஐங்கதி பரிமேல் கொண்டு வந்தனம். உடுப்புவன் கவயம். கவயம்னா நல்ல கவசம். போருக்கு போகிற பொழுது, விலங்குகளை கொல்ல போகிற பொழுது, விலங்குகளுடைய தாக்கத்தால் உடலுக்கு எந்த விதமான இடையூறு வராமல் கவயம் கொண்டு உடுப்பவன். துணி உடுக்கிறத கூட அப்படித்தானுங்க. உடம்புல இருக்கிற பொருள்கள் பாதுகாப்பா இருக்கணும், கவசமா இருக்கும். ஒரு உடம்புல இருக்கிற பொருள் சில பேருக்கு ஒரு உணர்ச்சியை தோன்றக்கூடாது, அப்படி ஆடை அணிந்தார்கள். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி அணிகிற ஆடையிலேயே பார்ப்பவனுடைய மனம் சின்னாபின்னாப்பட்டு தவறு நடக்குவதற்கு ஏதுவான ஆடைகளை அணியக்கூடிய ஒரு பழக்கம் இந்த நாட்டுல பெருகிவிட்டது. அதனால் உடுப்புவன் கவயம் கொண்டு உடலம் போர்த்தனன். புலியோ சிங்கமோ வந்து மேல விழுந்து கட்டி பிடிச்சா கூட, புறன்னா கூட அந்த கவசத்தை ஆடைய தாண்டி உள்ள போகாது. ரெயின்கோட் போடுற மேல மழை தண்ணி உள்ள போகாம உடல் மேல் போர்த்து கொண்டான் போர்த்தன். துடுப்புறு கழல் கழல் துலங்க யாத்தனன். கால்ல கழல் அணியும் கழல் ஓசை ஒலிக்க கட்டினான். கழல் துளங்க கால்ல கட்ட ஜல் நடந்து போனாலே தெரியும். தடுப்பரும் படைஞரும் வலையும். தடுப்பரும் படைஞர். சோழனுடைய படையை தடுப்பதற்கு பகைவர்கள் கிடையாது. சோழனுடைய படையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு பகைவன் கிடையாது. தடுப்பரும் படைஞர் யாரும் தடுக்க முடியாது. தடுப்பரும் சொல்ல பிரிச்சுங்க. படைஞரும் வலையும் தன் புடை அடுப்ப. பகைவரால் தடுத்து நிறுத்த முடியாத பகை வீரர்கள். வலையும். இந்த வேட்டைக்கு போகிற பொழுது ஒரு காடு இருக்குதுன்னு வைங்க, அதுக்குள்ள சில மிருகங்கள் பதுங்கி கொண்டிருந்தால், ஒரு ஏக்கரா காடுன்னா அதை சுற்றியும் வலை போடுவார்கள். ஒரு இடத்துல மட்டும்தான் உள் நுழைவாயில். அங்க ஒருத்தர் இப்படி தடி வச்சுட்டு இருக்கும். உள்ள வேட்டைக்கு போவாங்க, ஒலி சப்தம் எழுப்புவார்கள். அந்த விலங்குகள் பயந்து கொண்டு வெளியில வரும் பாருங்க, வலையில மாட்டிக்கும். இந்த வழியில வந்தா அழிச்சிருக்கும். வலையும் தன் புடை அடுப்ப. அப்படி வலையை தாங்கியவர்கள் தடுப்பரும் ஆற்றலுடைய படையுடைய படை வீரர்கள் தன் புடை அடுப்ப தன்னை சுற்று வர ஐங்கதி பரி. பரின குதிரை. நரியை குதிரை பரியாக்கி. மாணிக்க வாசகர் 5 வித கதிகள் அந்த குதிரைக்கு இருக்கிறது. அந்த கதிகள் இருக்கக்கூடிய நிலை அது ஐங்கதி பரினா, சிங்க கதி, மயில் கதி, வானரக்கதி. வானரக்கதின்னு என்ன என்னை பார்த்து தெரியலையா? சென்னை சிவகுமார் சொல்றாரு பாருங்க, குரங்குன்னு. புலிக்கதி, யானைக்கதி. சிங்க பறிக்க அவ்வளவு ஆற்றல். சிங்க கதி இருக்கணும். மயில்
கதி இருக்கணும். வானர கதி, புலிக்கதி, யானைக்கு, இப்படி அந்த 5 கதி பரிமேல் கொண்டு உடைய அந்த குதிரை மேல ஏறி அவன் அமர்ந்து காட்டுக்கு போகும். கானகம் அடுத்தனன் 9வது பாட்டு. கதழ்ந்து வேகினர் மானமர் இடந்துரே வந்து சொற்றனர் ஊனமில் வலை வளாய் ஓடி எறிந்தனர் வேனவில் தொழிலான் வியங்குள் ஆளரே. கானகம் வேட்டை செய்யக்கூடிய காட்டுக்கு போய்ச்சு. கதழ்ந்து வேகினர் ஒற்றர்கள் விரைவாக சென்று விலங்கினங்கள் எந்த இடத்துல இருக்கும் என்று இடத்தை தேடி கண்டு வந்து கூறினர். கதழ்ந்து வேகினர் மானமர் இடத்துரி வந்து சொற்றனர். இங்க இதெல்லாம் புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, மான் இருக்குது என்று சொன்னார். ஊனமில் வலை வளாய் ஓடி எறிந்தனர். நல்ல வெற்றியை உடைய தோளையுடைய கைகாலன் ஏனைய ஏவலாளர்களை குற்றமில்லாத வலையை சுற்றி வலை வளாய் ஓடி எறிந்தனர் வேனவில் தொழிலான் வியங்குள் ஆளரே. அந்த ஏவலாளிகள் இது போல வலையை சுற்றி அமைத்தனர். அங்கிருந்த மரங்கள் எல்லாம் சாய்த்து என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.